அடைக்கலப்பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையுமான இயேசுவே. ஓ தேவ பிரசன்னம், ஆஹா என்ன ஆனந்தம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை சகல காலமும் ஆளுகை செய்பவர், சகல காலமும் உன்னுடன் இருப்பவர். இயேசுவின் அன்பு என்றென்றைக்கும் மாறாத அந்த அன்பு. ஆமென். எத்தனை பேர் அவருடைய அன்பை ருசிச்சு பார்த்துருக்கீங்க? ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா? அவர் சகல காலமும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். You know, in Isaiah chapter 40 verse 26 it says, do you not know, have you not heard, the everlasting God, the Lord, the creator of the ends of the earth, does not become weary or tired. His understanding is inscrutable. Amen. Hallelujah. சகல காலமும் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். He is not getting tired to do good to you. உனக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருக்கிற அந்த தேவன் இளைப்படுவதில்லை, சோர்வடைவதில்லை. உனக்காகவே அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். சகல காலமும் நம்முடைய இரட்சகராக இருக்கிற தேவன், நமக்கு ஆறுதலாக இருக்கிற தேவன். இந்த காலவேளையில் யாரோ ஒருவருக்காக தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஆறுதலாக இருக்கிறார். உன்னை ஆளுகை செய்யும்படியாய் அவர் இறங்கி வந்திருக்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்துக்கு விட்டு கொடுங்க. சகல காலமும் ஆளுகை செய்பவர், சகல காலமும் நம்முடன் இருப்பவர், சகல காலமும் அவர் ஒருவரே இரட்சகர், சகல காலமும் சர்வலோகத்தின் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உணர்ந்து சொல்லுங்க, தேவனாகிய இயேசு கிறிஸ்து நீங்க ஆண்டவரே, என் இரட்சகரே, என்னை ஆளுகை செய்யும் தேவன் நீங்க ஒருவர் மாத்திரமே என்று சொல்லுங்களேன். Oh, we love you, Jesus. சகல காலமும் ஆளுகை செய்பவர், சகல காலமும் நம்முடன் இருப்பவர், சகல காலமும் அவர் ஒருவரே இரட்சகர், சகல காலமும் சர்வலோகத்தின் ஆண்டவர். சொல்லலாமா? இயேசுவே, lift up your hands. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. Sing இயேசுவே, 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 இயேசுவே. அவர் மேலானவர், எல்லா நாமத்திலும் மேலானவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன் நம் தேவனாக இருக்கிறார். எல்லா நாமத்திலும் மேலானவர், சர்வ வல்லவரும் அதிகாரம் உடையவர், மரணத்தையே ஜெயித்தாரவர், சொன்ன வாக்கின்படியே நீதி செய்வார் அவர். Come on. எல்லா நாமத்திலும் கரங்களை உயர்த்தி, மேலானவர், சர்வ வல்லவரும் அதிகாரம் உடையவர்,
காலமும் அவர் ஒருவரே ரட்சகர். சகல காலமும் சர்வலோகத்தின் ஆண்டவர் இயேசுவே. இயேசு இரண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே. இயேசு கூப்பிடுகிற யாவருக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இறங்குகிறார் இந்த வேளையில். Just sing it out from deep down of your hearts. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? இயேசுவே. இயேசுவே. Come on, oh இயேசுவே. இயேசுவே. Oh yes Lord. இயேசுவே, the King of Kings. Oh, you're the Lord of Lords, Jesus. Sing இயேசுவே, the Lamb of Judah. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடலாமா? Come on. இயேசுவே. 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 Sing இயேசுவே. 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 சகல காலமும் ஆளுகை செய்பவர். சகல காலமும் உன்னுடன் இருப்பவர். சகல காலமும் அவர் ஒருவரே ரட்சகர். சகல காலமும் சர்வலோகத்தின் ஆண்டவர். கரங்களை தட்டி நன்றாக ஹalleluya. அவர் ஒருவரே ஆண்டவர். நம்மை ஆளுகை செய்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவரோடு கூட செலவு செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாகவே போகாதுங்க. எத்தனை பேர் உண்மையாகவே அதை உணர்ந்திருக்கிறீங்க? கர்த்தருக்காக நீ ஒரு நிமிஷம் கொடுத்தாலும் சரி, கர்த்தரை ஆனர் பண்ண வல்லவராக இருக்கிறார். He will definitely honor you if you could give your time and if you could give your life to him. If you could prioritize your life properly, giving him the first priority. இந்த வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துப்பார். கர்த்தர் மேலான காரியங்களை செய்வார். அதிசயங்களை அற்புதங்களை காண செய்வார். அவர் இல்லாமல் ஒருவரும் இல்லைங்க. You know, in the Bible we read about Daniel who spent time with God 3 times a day. He prayed. 3 வாட்டி உங்களால ஜெபம் பண்ண முடியலன்னா கூட அவருக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. ஆண்டவர் தானியேலை விட்டுட்டாரா? எல்லாரும் அவனுக்கு முன்பதாக எதிர்த்து வந்துட்டாலும் இந்த சிங்க கபிலை தூக்கி போட்டாங்க. சிங்கத்தை வாயை கட்டின தேவன் நம் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எந்த விதமான சிங்கமாக இருந்தாலும் சரி, உங்களை எது பயமுறுத்துகிறது, ஆண்டவருக்குன்னு நேரத்தை கொடுத்து பாருங்க, டைமை கொடுத்து பாருங்க. மற்ற எல்லா காரியங்களையும் அவர் முடக்கி போட வல்லவராக இருக்கிறார். உன்னை அவர் உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் மேலான காரியங்களை உன் மூலமாய் அவர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு செலவு செய்யும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகவே போகாது. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றும் ஐயா. கேளுங்க. உம்மோடு செலவிடும்
பார்க்காத தேவன், உன்னை வெறுக்காத தேவன் அவரோடு கூட இருக்கிறார். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் உன்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. சொல்லுங்களேன். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம். Come on. ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. What is it doing to you? ஆகாயம், it's making you feel light. Come on everyone. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஒரு விசை உம்முடைய ஆவியினால் மறுபடியும் நிரப்புங்க என்று சொல்லுங்க. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையால் என்னை. come on, ஒரு வாட்டி சொல்லலாமா? come on. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையால் என்னை. கரங்களை எல்லாம் இப்படி வைங்களேன். ஓ என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையால் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்கணுமையா. ஆண்டவரே உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையிலும் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம். ஆஹா கரங்களை அசைத்து சொல்லுங்களேன். ஓ இரண்டு கரங்களை அசைத்து. ஓ என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம். ஆஹா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே. 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 How many of you can feel his presence? ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. கரங்களை நன்றாக தட்டி எத்தனை பேர் சொல்றீங்க அவரோட கூட இன்னும் நிறைய நேரம் செலவு செய்ய போறேன்? கரங்களை உயர்த்தலாமா? Hallelujah. Yes Lord, I'll give more of my time to you Lord, and I know it will never go in vain. அவருக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஒதுக்கினாலும், அவருடைய காரியங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாலும், இந்த சர்ச்சில் நடக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு எத்தனையோ வாலண்டரி ஒர்க்லாம் நம்ம சொல்றோம். சின்ன சின்ன காரியங்கள் தான். நிறைய பேர் இந்த அவுட்ரீச்சில் வந்து கலந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்காக ஓடி வந்து செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. ஆமென். சின்ன விஷயத்துல நீ உண்மையா இருக்கும்போது கர்த்தர் உன்னை அநேகத்தில் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். In little things, let's make sure that we give him the importance. It might be even a small a cooling glass that you might buy. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணுங்க. என்ன வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். எங்கள் வீட்டில் எல்லாத்துலையும் ஒரு பழக்கம் இருக்குது.
பசங்க புக்ஸ் புதுசாக வாங்கினாலும் அதுக்கு நாங்கள் உடனே ஜெபம் பண்ணி கொடுப்போம். ஒரு பென்னு வாங்கினாலும் சரி. Think about God in everything that you do in your life. It's very simple. Even if you might get a new gas connection, thank you Lord for this opportunity that you've given us to buy that. எல்லா வேலையும் எவ்வளோ ஏறிட்டு இருக்கு, ஆனால் நம்மளும் வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கோம் இல்லையா? கர்த்தர் அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். Amen. Hallelujah. You got to be thankful in everything that you do in life, for everything that you get in life. God is definitely going to bless you with a thankful heart. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் நான் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்லுதான்? தாழ்வில் இருந்து என்னை தூக்கி எடுத்து கரம் பிடித்து வாழ வழி செய்திருக்கிறார். ஆமென். Here we read, தாழ்வில் இருந்து, பயங்கரமான குழியில் இருந்து, உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை எப்படியா கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு அப்படி செய்திருக்கிறாருங்க? Hallelujah. In Psalms chapter 40 verse 2, that's what it says. He has set my feet on a rock and has given me a firm place to stand. How you began your life and how you are right now, how you got your salary in your office and what is the amount of salary that you are getting right now. His unmerited favor has always been with us. Amen. Hallelujah. அவருடைய அநாதி கிருபை, அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியோடு உம்மை பாடி கரங்களை தட்டி பாடுவோம். பெயரை சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், நீ என்னுடையவன் என்ற கர்த்தர் சொல்கிறார். Put your hands together. We thank you Lord. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. சொல்லுங்களேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நன்றி ஆண்டவரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. நம்மை போஷிக்கிற தேவன் அவர், வழி நடத்துகிற தேவன், உன் பிள்ளைகளை பார்க்கிற தேவன் அவர். Yes Lord, we thank you Jesus. Your eyes are on us, Lord. என் பிள்ளைகள் மேல் உம்முடைய கண்கள் இருக்கிறபடி நான் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. பேரை சொல்லி என்னை அழைத்தீர், பெரிய சாதியாக மாற்றினீர். பேரை சொல்லி என்னை அழைத்தீர். சொல்லுங்களேன். பெரிய சாதியாக மாற்றினீர். போஷித்து வழி நடத்தி பிள்ளைகளை பெருக செய்தீர். உம் புகழ் சொல்லிடுவே.
என்னை கர்த்தர் தூக்கி கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தார், உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தாழ்வில் இருக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கீங்களா? ஏளனம் செய்யப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கரங்களை பிடித்து உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். He will make your feet to stay firm. What a powerful word. What a powerful word. கண்மலையில் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படியாக இருக்கணும்? சும்மா ஸ்லிப் ஆகி ஃபால் விழுறது இல்லைங்க. He will make your feet stand firm. Amen. அவரில் நிலையாய் நிலைத்து நிற்கும் பொழுது அவர் உன்னுடைய அடைக்கல பாறையாக இருக்கிறார். நீ நம்பி ஓடும் துருகமாக இருக்கிறார். உடைய கோட்டையாக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசமாய் சொல்லி யாரெல்லாம் இந்த இயேசுவை இப்போ கூப்பிடுறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கல பாறையாக இருக்கிறார். அடைக்கலத்தை கொடுக்கிற தேவன் அவர். திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலத்தை கொடுக்கிறவர், அன்பை கொடுக்கிறவர். உங்களை அவர் மறக்கவில்லைங்க. யூ மைட் பி திங்கிங், ஒருவேளை மனுஷங்கள்லாம் உன்னை மறந்துட்டாங்களா? நீ நேசிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்களா? இல்லைங்க, தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதியின் அன்போடு கூட உன்னை இன்னுமாய் நேசிக்கிறார். அவர் தான் நம்முடைய மகிமை. எத்தனை பேர் சொல்றீங்க? என் மகிமை அவர், எனது பெருமை அவர், எனது வாழ்வு என் ஏசையா. இந்த பாடலின் வரிகள் ரொம்ப அழகான வரிகள். நாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஆசையாய் சொல்லி பாடுங்க. ஆண்டவரே, நீதான் எங்க மகிமை, நீர்தான் எனது பெருமை. சொல்லலாம். மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. நீரே எனது மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. அடைக்கல பாறையான இயேசுவே, அருளும் கோட்டையுமான இயேசுவே. நீரே எனது மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. நீரே எனது மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. தாயின் வயிற்றில் பாதுகாத்த தேவன், அப்பொழுது நம்மளால தான் செஞ்சுக்க முடியுமா? தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் கண்ணோக்கியமாய் இருந்தது, இன்னுமாய் வழி நடத்தியது. தாயின் வயிற்றினிலே பாதுகாத்தி நீரல்லோ ஆண்டவரே. தாயின் வயிற்றினிலே பாதுகாத்தி நீரல்லோ ஆண்டவரே. பிறப்பிலும் வாழ்விலும் நீரே எனக்கு, சொல்லலாமா? ஆதாரம் நீரல்லவோ. ஆமா ஆண்டவரே, என் பிறப்பிலும் வாழ்விலும் நீரே எனக்கு ஆதாரம் நீரல்லவோ. எந்தன் ஆதாரம் நீரல்லவோ. அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையுமான இயேசுவே. நீரே எனது மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. நீரே எனது மகிமை நீரே, எனது பெருமை நீரே, எனது வாழ்வு ஏசையா. போகும் வழிகளை விசாலமாக்குகிற தேவன் அவர். உள்ளத்தின் ஆழ்த்தல் சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட, உன் வழியை அப்படியே செய்ய வல்லவர். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லைகளை பெரிதாக்கி நீ. சொல்லுங்களேன். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லைகளை பெரிதாக்கி நீர். Once again, ஓ போகும், விசுவாசமாய் சேர்ந்து சொல்லுங்களேன். என் எல்லைகளை பெரிதாக்கி நீர். போகும் வழியை விசாலமாக்கி என் எல்லைகளை பெரிதாக்கி நீர். உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்திட்டே. உனக்கும் செய்வார். ஓ உயரமான இடத்திலே என்னை நிறுத்தி மாண்புற செய்திட்டே.
மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. ஓ நீரே எனது மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓ நீரே எனது மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு. கரங்களை உயர்த்தி, ஓ நீரே எனது மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. நீரே எனது மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. கரங்களை நன்றாக தட்டி, அடைக்கல பாறையான இயேசுவே, அரணும் கோட்டையுமான இயேசுவே, நீரே எனது மகிமை, நீரே எனது பெருமை, நீரே எனது வாழ்வு இயேசையா. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உணர்ந்து சொன்னீங்க? அப்படியே பெருமை அவரு தாங்க. பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் இல்லை, கூட இருக்கிற ஜனங்க கிடையாது. தேவன் உன்னோட கூட இருந்தாலும் அது பெரிய பெருமை தான். அவர் உன் கூட இருந்தால் மற்றதெல்லாம் உன் கூட இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. If you don't have Christ within you, you are a big zero in life. You can check that out anywhere. You might go any extreme in your life, to any pinnacle you might reach. But if you don't have that Christ in you, nothing is going to suffice. Nothing is going to give you the greater happiness. Because He is grace. Christ is grace. இயேசு கிறிஸ்துவானாலே இரக்கம் தான், கிருபை தான். அவர் உன் கூட இல்லைன்னா எப்படி வாழ்க்கை? His grace is nothing but undeserved kindness. தகுதி, சற்றிலும் தகுதி இல்லாத நமக்கு கர்த்தர் அன்பை கொடுத்திருக்கிறார், மன்னிப்பு கொடுத்திருக்கிறார், மீட்பு கொடுத்திருக்கிறார். அதுதாங்க கிருபை. கிருபை என்பதுதான் நாம் நிற்க வேண்டிய இடத்துல நாம் நிற்காமல், நம்மை நிறுத்தாமல், இயேசு கிறிஸ்துவானவரை நம்முடைய இடத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தன்னை தானே தாழ்த்தி மாய்த்து கொண்டார். எதற்காக? உனக்காய், எனக்காய். அவருடைய கிருபை எத்தனை பெரிதாக இருக்கிறது. How big is His grace? Can you ever compare it to something else in this world that the world might give you? You can find nobody like my Jesus Christ. The amount of love that He has on you. You might be fallen, you might be stricken, you might be in shame, maybe you're total chaos, maybe in circumstances that is indescribable, and God knows it all. His grace is sufficient for you in all your weaknesses. His strength is being made perfect. Amen. கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். உடைய எல்லா வீக்னஸ்ல, பலவீனத்தில் அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் போதும். பலவீனம்னா வெறும் சரீர பலவீனத்தை மாத்திரம் நான் சொல்லலை. என்ன ஏரியா உங்களுடைய லைஃப்ல, என்ன இடத்துல நீங்க பலவீனமாக ஃபீல் பண்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து மீண்டு வர முடியலன்னு ஏதோ யோசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு கட்டுக்குள்ளாக இருக்கீங்களா? இல்லைங்க, அவரை கூப்பிடுங்க. அவரோட கிருபை உன்னை தாண்ட செய்யும், கட்டுக்கள் எல்லாவற்றையும் அவிழ்க்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கிருபை இன்னும் வேணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? லார்ட், அவருடைய கிருபைனால தான் நம்ம இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எத்தனையோ வைரஸ் போன்ற காரியங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை, இன்னும் உடைய கிருபை வேணும். கரங்களை உயர்த்தலாமா? லார்ட், இந்த கிருபை இன்னும் வேணும். அந்த வாய்களை திறந்து சொல்லுங்களேன். லார்ட், we need more of your grace in all our weaknesses. Let your strength be made perfect. என்னுடைய எல்லா வீக்னஸ்ல, பலவீனத்துல உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டோன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? We are living in this world which is very difficult. It is a challenge for each and every one of us to run across in life, to achieve something, to study something. Everybody has their level of expectations in life. Everyone has a goal in life. ஆனால் அதெல்லாம் சாதிக்கணும்னா, அதெல்லாம் நடக்கணும், அவருடைய ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தால் போதுங்க. தேவனாகிய கிருபை அவரை பிடிச்சுக்கொள்ளுங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சிருங்க. கர்த்தர் இறங்கி அவர் கிருபையை இன்னுமாய் உண்மையில் ஊற்ற வல்லவராக இருக்கிறார். Hallelujah. We praise you, Lord. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சந்தோஷமாய் we need more of your grace என்று சொல்லலாம்.
ஆக்கியது அவருடைய கிருபை. எஸ், thank you Lord. சொல்லலாமா? நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்த்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினது அவருடைய கிருபை. உடைய காயங்களை இந்த வேளையிலும் அது ஆற்ற வல்லவராக இருக்கிறார் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. சொல்லுங்க. Come on everyone, let's sing it out. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, என் காயங்களை கட்டினதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டினதும் உங்க கிருபை. ஓ, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை விசுவாசமாய் சொல்லி பாடுங்க, கரங்களை உயர்த்தி. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை
you, Lord. In your healing, His grace is sufficient. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Oh, கிருபை, 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 கிருபை. Give a hand of praise for the grace of God. Oh, for the grace of God that is with His people. Right now, He has poured His grace upon each and every one of us. You have called unto Him. His grace is sufficient for you. In all your weaknesses, His strength is being made perfect. Hallelujah. We believe it in Jesus' name. Thank you, Lord. Kiruba, 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 Kiruba. அன்பான நேயர்களே,